இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ், நம்ம பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய முதல் லைவ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த லைவ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய கண்டென்ட் வந்து சேகரித்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில கண்டென்ட் மட்டும்தான் இந்த டைமுக்கு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம்னு உங்களுக்கு புரிய வரும். லாஸ்ட் நம்ம வெனஸ்டே எப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக வெனஸ்டே எப்போனாக்க ஆகஸ்ட் 28. ஓகே, ஆகஸ்ட் 28 பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ்லேருந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் நிறைய ஈவெண்ட்லாம் கலந்துருக்கிறப்ப கிடைச்ச ரேரான ஃபுட்டேஜஸ், என்னுடைய மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் வந்து ரேரான ஃபுட்டேஜஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை சேர்த்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ, கம்பைலேஷன் வீடியோ வந்து ஒன்று பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அதோடைய பேக் ஸ்டோரிஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல போகிறோம். என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 டிசம்பர் 2013 அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ட்ரன்ஸு. அது வந்து நம்ம வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் அந்த ட்ரூப்பில் இல்லை, அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஒரு ட்ரூப் ஒன்று இருந்துச்சு அந்த டைமில் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த ட்ரூப்பில் இருந்தோம். ட்ரூப்பில் இருந்து நிறைய அந்த மிமிக்ரி, டான்ஸு, இது மாதிரியான சில விஷயங்கள், அப்புறம் சில அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் அழைச்சிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி உள்ள இடத்துக்கெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போய் நாங்கள் சும்மா அந்த இடத்துல போய் நல்ல ஒரு டைம் பாஸிங்காக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சூழ்நிலையோடு நாங்கள் வந்து அந்த இடத்துல இருந்தோம். ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வாய்ஸ் வந்து விஜயகாந்த் சார் வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணது. பட் அதில் வந்து விடிவி கணேசன் வாய்ஸுங்கிற பேரில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ண ஒரு வாய்ஸ் வந்து அதில் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது வந்து வருத்தப்படாத வாலிபு சங்கம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் இருக்குங்க இல்லைங்களா, அதில் ஒரு டைலாக் வரும்ல, நீங்கள் திருவிழா நடத்துங்க, நடத்தாமல் போங்க, இந்த கரகத்தை தூக்குங்க, தூக்காமல் போங்க, ஆனால் எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். அந்த டைலாக்கை நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ட்ரை பண்ணோம். அதான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது. பட் அது வந்து அந்த ஃபுட்டேஜஸில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதை இப்போ கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதே வாய்ஸ் எடுத்து வேற ஒரு அண்ணன் வந்து அவங்க பண்ணதுனால ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ நான் அது வந்து உங்களுக்கு நான் பண்ணி கட்டுறேன். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் திருவிழாவை நடத்துங்க, நடத்தாமல் போங்க, கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க, ஆனால் எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல வீடியோல பேசினேன். ஆனா அப்ப வாய்ஸ் ரொம்ப நல்லா ப்ரோக் ஆகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நல்ல அழுத்தமான வாய்ஸ்ல நான் வந்து அதை பத்தி பேசியிருக்கிறேன். ஓகே அப்படின்னு அந்த டைம்ல நான் வந்து அந்த வீடியோ வந்து பேசி வச்சிருந்தேன். ஓகேங்களா, அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் சார் வாய்ஸ் வந்து அந்த டைம்ல பேசினேன். அதாவது இந்த இது இல்லாம பாஸ்கரன் டைலாக் அந்த மாதிரி தளபதி அப்படின்னு அப்ப அந்த மாதிரி பேசியிருந்தேன். அது வந்து லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு அருமையான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ண ஒரு தருணம். ஓகேங்களா, அது வந்து ஒரு கோல்டன் டைம். அந்த இதில் நான் வந்து அது அப்போ வந்து சகாயம் சொல்லி ஃபேமஸாக இருந்தப்பல, நம்ம அது சிங்கம் 3 திரைப்படத்தில் வந்து சிங்கம் 2ல வந்து சகாயம்ங்கிற கேரக்டரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அதெல்லாம் எடுத்து பண்ணியிருப்பாப்ல. ஸோ அந்த வாய்ஸ் அந்த டைமில் நான் பண்ணது. இன்னொன்று வந்து சிங்கம்புலி வாய்ஸ், அது ஆக்சுவலாக எங்கள் குருநாதர் பண்ணது. அதை நான் சும்மா காப்பி அடித்து லைட்டாக. ஓகேங்களா, அது இப்போ உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். பால் பாயசமா, முந்திரி பருப்பு போட்டிருக்கா, ஏ பாயசங்க, ஏ சோறு சோறு, குழம்பு குழம்பு அப்படின்னு மணக்கொத்தி பறவை டைம்ல உள்ள அந்த ஹேவும் தேசிங்க ராஜால இருக்கிற அந்த பாயாச காமெடியும் வந்து அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ். ஸோ அது நம்ம அந்த டைம்ல ட்ரை பண்ணது. அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா சார் வாய்ஸ் வந்து அப்பேலேருந்தே இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு பண்ண அந்த இதாக இருக்கட்டும். அது மாதிரி என்னுடைய சைல்ட்ஹுட்ல நான் ட்ரை பண்ணதுல இன்னும் ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷனா பண்ண டைம், அப்ப வாய்ஸ் பிரேக் ஆகாம அந்த எப்படி சொல்றது, அந்த அடலசன்ஸ் அந்த பீரியடை டச் பண்ணாம இருந்த டைம்ல பண்ண ஒரு இது என்னன்னா
நவரசன் நாயகன் கார்த்திக் சார் ஏய் ஓ ஏய் ஐ ஐ ஓ யூ அப்படின்னு அந்த டைம்ல அது அப்ப ரொம்ப ஹை பிச் வாய்ஸ்ல இருந்தப்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு இந்த அரபிக் குத்து சாங் ஓகேங்களா, அரபிக் குத்துன்னு பீஸ்ட் படத்துல வந்து சாங் வந்து தலைவன் பாடினா அப்படி இருக்கும். ஏய் மல்லம பித்தா பித்தா டே மல்லம பித்தா பித்தா டே ஏய் ஹாப்பி பூ ஹெல்ல மத்தி ஹாப்பி பூ அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி சும்மா அது மாதிரி நாங்கள் சும்மா இப்போ பண்ணுறேன். நான் அந்த டைமில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன். கண்ணை மூடிட்டு கேட்டால் என்னப்பா கார்த்தி வாய்ஸ் அப்படியே கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னோட செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் பண்ணது. பட் ஸ்கூலில் பண்ண இதெல்லாம் வந்து கிரிஞ்சு. அந்த கிரிஞ்சை நான் வந்து இந்த இடத்துல பண்ணி நான் என்னை டேமேஜ் பண்ணிக்க விரும்பலை. பட் வந்து அதே ட்ரூப்போடு சேர்ந்து நான் வெளியில் வேற ஒரு ஃபங்க்ஷன் வேற ஒரு ஈவெண்ட்டில் பண்ணும்போது சாலமன் பாப்பையா வாய்ஸ் எடுத்தேன். அது என்னோட பர்ஃபெக்ஷன் டோன் வந்து அந்த டைமில் அன்பு தாய்மார்களே, அறிவு பெரியோர்களே, சின்ன குழந்தைகளே அப்படி அந்த டைம்ல சரி இது சிவகார்த்திகேயன் எங்கேயோ இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே அப்படி பண்ணுவாரு. நமக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கணும், யூனிக்கான ஸ்டைல்ல ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் திரைப்படம் அந்த டைம்ல ஹிட் நல்ல பயங்கரமா இருந்துச்சு. சரி விஸ்வரூபம் அந்த வார்த்தைக்கு நல்ல கரெக்டான வார்த்தைனா விஸ்வாசம். சரி ஓகே இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப பெண்களே, விஸ்வாசமான ஆண்களே அப்படின்னு அந்த டைம்ல பண்ண அந்த ஒரு சிக்னேச்சர் தான் நான் வந்து என்னோட 12th ஸ்டாண்டர்டில் பண்ண லாஸ்ட் மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸில் நான் அதை ஆட் பண்ணேன் ஓகேங்களா. அதுதான் வந்து என்னோட ஸ்கூல் டைமில் நான் பண்ண ஒரு வீடியோ. அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ஜெயோட வாய்ஸ் அப்படியே அக்யூரேட்டாக பண்ணியிருப்பேன், எனக்கே தெரியும். நான் வந்து ரொம்ப தற்பெருமைக்காக சொல்லலை, பட் அந்த டைமில் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்போ உண்மையாகவே எனக்கு தொண்டை கரகரன்னு தான் இருந்துச்சு ஓகேங்களா. வணக்கம் அப்படின்னு இப்போ நான் ரொம்ப ஃப்ளாட்டாக பேசுகிறேன்ல அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாகவே தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. எங்கள் அப்பா போயோ பார்த்துக்கிட்டு அப்படின்னு இப்போ எப்படி இப்போ நான் ரொம்ப ஏதோ சாஃப்டாக பேசுகிறேன்ல அந்த டைமில் அப்படி இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி தொண்டை அப்போ உண்மையாகவே அந்த டைம் கிளைமேட்டிக் சேஞ்சு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பேசணும் ஓகேங்களா. அப்புறம் வேற என்னென்ன வாய்ஸ் எல்லாம் எடுத்து பேசிடணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த மாதிரியான சில வாய்ஸ். அப்புறம் 12th எல்லாம் முடிஞ்சு லீவில் இருந்தப்ப எனக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா. அது என்னன்னா மோட்டு பத்லு அப்படிங்கிற அந்த கார்ட்டூனில் நம்ம பண்ணது ஓகேங்களா. மோட்டு பத்லு அது நான் கரெக்டாக பண்ணேன். காலேஜில் ஸ்டார்டிங்கில் பண்ணது, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் பண்ணது ஓகேங்களா. அது வந்து எப்படின்னா வயிறு காலியாக இருக்கும்போது சூடா சமோசா சாப்பிடணும் தெரியாத அவனுக்கு அப்படின்னு அவரு மோட்டு பேசுவாரு. அதுக்கு ஏய் மோட்டு சமோசாலாம் திங்காதடா தண்டனக்காண்டான்னு பார்த்தானா அப்படின்னு அவரு பேசுவாரு. அதுக்கு இப்ப நம்ம ஜான் அங்க போற டான், ஜான் அங்க போற டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே அல்ல கை ஒருத்தர் பிரபோது போஸ் பிரபோது என்னமோ பச்சுட்டு பேசுறீங்க அப்படின்னு ஒரு இது பண்ணுவாரு. அப்படியே நம்ம மோட்டு பத்லோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டர் ஜக்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்போ பொறுப்போ நண்போ உலப்பிரவாத சகோதரோ அப்படிங்குவாரு. அதுக்கு அப்படியே அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இது கேச்சா கேச்சா மோட்டு இந்த மாதிரி நீ சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு கேஸ் டபுள் வந்துடும், அப்புறம் என் மாமியார் என்ன வீட்டிலே சேர்த்துக்க மாட்டா மாமியார அப்படின்னு அதுவும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு கீ கேரக்டர் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா சிங்கம் அந்த போலீஸ் ஓகேங்களா. சட்டத்து விதாலையா சொல்ற பார தாய் விதாலையா சொல்ற எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இந்த சிங்கத்தோட புடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் அந்த வாய்ஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பயங்கரமா இருக்கும் ஓகேங்களா. மோட்டு பத்லு வாய்ஸ்ல நான் அது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது. அப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணும்பொழுது விஜய் சேதுபதி வாய்ஸ் அப்ப ட்ரை பண்ணிட்டேன். அப்படின்னா அது வந்து அதுதான் விஜய் சேதுபதி வாய்ஸ். அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் பேச தெரியாது. நானும் ரவுடி தான்ல வந்து இதுக்கெல்லாம் பேர் தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார். என்ன காதுமா அது ஓகே பேபே அப்படின்னா அது வந்து எல்லாருமே அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் டைலாக்கா அதை மாத்திட்டாங்க ஓகேங்களா. அந்த ஆரி ஓகே பேபி அது இல்லாம ஒரு விஜய் சேதுபதி வாய்ஸ் இப்ப எவனுமே பேச முடியாது. அதை நாங்க வந்து அந்த டைம்லேருந்தே நாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். நான் சைல்டா இருந்தப்ப அப்போ ஒரு 13 14 15 வயசு டீனேஜ் தான். அப்போ நான் ரொம்ப சின்ன பையனா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து 12th படிக்கும்போது 17 ஏஜ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக மிமிக்ரி எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல.
ரொம்ப ஒரு கஷ்டத்து மத்தியில தான் இருந்தேன் அந்த டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் எனக்கு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜ்ல பேசும்பொழுது இருந்த தைரியம் வந்து கீழே இறங்குனதுக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சிரும். எப்படின்னா ஸ்டேஜ்ல ஏறி பேசிட்டு ஹாயா பேசிட்டு வருவேன். அப்போ அப்படியே உட்காந்துருவேன். எப்படின்னா உட்காந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். மத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு அவங்க கிட்ட ஏதாவது நிறை, குறை எல்லாத்தையுமே எடுத்து சொல்றது. குறைய வந்து அவ்வளோ சீக்கிரத்துல சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டான ஆள் கிடையாது. பட் நான் அவ்வளோ சீக்கிரத்துல குறைய வந்து ஒருத்தங்கள்ட்ட இருந்து கண்டறிஞ்சு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு உண்மையாவே அந்த இடத்துல திறமை இருக்கு. ஸோ அந்த திறமைய நம்ம வந்து எப்படி சொல்றது? ஒரு அங்கீகரிக்கணும். அந்த திறமைய வந்து நம்ம வந்து எப்படின்னா அங்கீகரிக்கணும். அந்த அங்கீகாரத்த வந்து கரெக்ட்டா பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் நான் வந்து அந்த விஷயத்த வந்து கேட்சப்பா நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுதான் வந்து எதார்த்தமும் கூட. பட் நம்ம வந்து எடுத்தோனே அவங்கள்ட்ட குறைய சொல்லிட்டு, அவங்களோட கான்ஃபிடன்ஸ மொத்தமா பிரேக் பண்றது வந்து அது ஒரு பாவம். ஓகேங்களா? அவங்களால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல நாம உயிரோட வச்சு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு சமம். அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் வந்து இது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஓகே. நன்றி. வணக்கம்.